நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கண்டிப்பா ஏதாவது செஞ்சாகணும். ஆனா என்ன செய்யறது? நான் தான் தப்பு செஞ்சேன். எதுக்கு அஸ்வினும் லாவண்யாவும் தேவையில்லாம தண்டனை அனுபவிக்கணும்? எங்க பாருங்கம்மா, நான் ஏன் தேவையில்லாம இப்படி எல்லாம் செஞ்சேன்? தயவு செஞ்சு நீங்களே எனக்கு வழி காட்டுங்க. என்னை எப்பவும் பிரச்சனையில இருந்து நீங்க தான் காப்பாத்துறீங்க. அந்த கவர்னர் அஸ்வினுக்கு பிடிச்ச விஷயம் இது ஒண்ணுதானே. எப்படியாவது இதை வச்சு அந்த கவர்னரை சமாதானப்படுத்தணும். உண்மையா சொல்ற ஸ்ருதி, உன்ன மாதிரி ஒரு புத்திசாலி இந்த உலகத்துல எங்கேயுமே கிடையாது. ஆனா இப்ப என்ன பண்றது? அக்கா, ஒரு சின்ன சந்தேகம். ஷாம் தம்பி எப்போ திரும்பி வருவாரு? அது எப்படி எனக்கு தெரியும்? அந்த ஷியாம் தம்பி எப்போ வருவாரு எனக்கு எப்படி தெரியும்? அவர் வேலையே அப்படித்தான். அவர் எப்போ வருவாரு எப்போ போவாரு யாருக்குமே தெரியாது. என்ன பண்றது? அக்கா, எனக்கு இப்போ ஒரு டீ குடிக்கணும் போல இருக்கு. ஒரு கப் டீ போட்டு கொடுங்களே. எதுக்கு இப்படி தயங்கி தயங்கி கேக்குற? அக்கா டீ வேணும்னு உரிமையா கேளு. உனக்காக இஞ்சி போட்டு ஸ்பெஷலா ஒரு டீ கொண்டு வர. குடிச்சு பாரு, அப்புறம் சொல்லு. இந்த ராணியம்மா யாருன்னே தெரியலையே. ஷாம் கண்டிப்பா எங்க எல்லார்கிட்டையும் இருந்து எதையோ மறைக்கிறான். ஹலோ, நீங்க ராணியம்மாவா? ஆமா. என்னங்க, அது ஷாம் தம்பியை பற்றி உங்ககிட்ட கேட்கணுங்கிறதுக்காகத்தான் ஃபோன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அவர் தெரியுங்களா? தெரியுங்க, அவர் என்னோட வக்கீல் தான். அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணீங்கன்னு சொன்னால் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த ஏரியாலேயே ரொம்ப நல்ல வக்கீல் அவர் மட்டும்தான். அது சரி, நீங்கள் யாரு? அது அப்படின்னா ராணியம்மாங்கிறது மிஸ்டர் ஷியாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் இந்த மாதிரி விளையாடுறதுனால உங்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்க போகுது? இப்போ நான் ராணியம்மாவோட நம்பரையே மாத்திட்டேன். இதுக்கப்புறம் அவர் என்ன செய்யறாருன்னு பார்க்கலாம். ஆமா ஷியாம், இந்த ராணி அம்மா யாரு? ஆட, அத பத்தி எல்லாம் உங்களுக்கு என்ன கவலை? இனிமே அவர் எப்ப போன் பண்ணாலும் ராணியம்மா மாதிரி அவர்கிட்ட நீங்க பேசுனீங்கன்னா போதும். எனக்கு தெரிஞ்சு அவரு மறுபடியும் போன் பண்ணுவாருன்னு தோணல. அப்ப என்ன செய்வீங்க? உங்ககிட்ட பணம் வாங்காம உங்க கேஸ்ல வாதாடுறேன்னு சொன்னல, அதை செய்யறேன். என்ன, இந்த டீல் உங்களுக்கு ஓகேவா? இது டபுள் ஓகே தான். உங்களுக்கு இந்த பிளான்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். எனக்கும் இதே அளவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அஸ்வின். ஐம் சாரி, ப்ளீஸ் என்ன லண்டன் போவேணான்னு சொல்லுங்க. இல்லை நான் மலை உச்சியிலேருந்து கீழே குதிச்சு நான் தற்கொலை பண்ணி செத்து போயிடுவேன். நீங்க லாவண்யாவை
காதலிச்சிங்களா இல்லையா? ஏன் ஸ்ருதி அழுது அதை பார்த்துட்டு என்னால் தாங்க முடியல. ஏன் ஸ்ருதி கோவப்பட்டாலும் என்னால் தாங்கிக்க முடியல. Damn it! எனக்கு தெரியாது லாவண்யா, ஆனா நீங்க அவசரப்படுறீங்களோன்னு எனக்கு தோணுது. இப்ப நீங்க கோவத்துல தான் இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுத்திருக்கீங்க. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, அஸ்வின் வருவாரு. நான் உறுதியா சொல்றேன். அஸ்வின், நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சின்னா, லாவண்யா, பாட்டி, நம்ம வீட்ல நவராத்திரி பூஜையெல்லாம் நல்லபடியா நடக்கட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். மிஸ் லாவண்யா,
அஸ்வின் வந்து என்ன லண்டன் போக வேண்டாம்னு சொல்லிட்டாரு. சினிமால வர மாதிரி ஒரு நல்ல என்ட்ரி கொடுத்த லாவண்யா உண்மையிலேயே குட் பெட்டர் பெஸ்ட் தான். ரொம்ப நல்ல காரியம் பண்ண. சரி வா சின்னா, பூஜை ஆரம்பிக்கலாம். வா வாங்க லாவண்யா. வா வா வா. வாங்க வாங்க, ஆரத்தி எடுக்க நேரம் ஆகுதுல்ல, சீக்கிரம் வாங்க. வாங்க வாங்க. அம்மா, ஏன் இந்த மாதிரி நடக்குது? நான் ஏன் இப்படி டென்ஷனா இருக்கேன்? நான் போய் சொன்னதுனால தானே. நான் சந்தோஷமா தானே இருக்கணும். லாவண்யாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கும்போது எனக்கே இப்படி எல்லாம் ஆகுது. எதுக்கு நான் அவங்கள பத்தியே யோசிச்சுட்டு இருக்கேன்? அக்கா நான் கிளம்புறேன், லஞ்ச்ல மீட் பண்ணலாம். சின்னா, கண்ணாஜய் பிரசாதம் எடுத்துக்க. அஞ்சலி, அது என்னன்னா நம்ம அஸ்வினோட ட்ரெயின் இருக்கு பாத்தியா, அது எப்பவும் எல்லா ஸ்டேஷன்லயும் நிக்கிறது இல்ல. நேத்து தானே அந்த ட்ரெயின் இந்த லாவண்யாவை போய் கூட்டிட்டு வந்திருக்கு. இப்ப என்னன்னா அடுத்த ஸ்டேஷன் அப்புறமா தானே வரும். ஆண்டி, என்ன கல்யாணம் பண்ணிக்கிற ஸ்டேஷன் எப்போ வரும்னு சொல்லுங்க. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான ஸ்டேஷனா அது டே ஆஃப்டர் டுமாரோ, நாளன்னைக்கு வரும். அதுக்கப்புறம் கடைசி ஸ்டேஷன்ல பார்த்தனா நான் என் புள்ள அஜய்க்கு ஒரு கிராண்டான என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருப்பேன், ஒரு பிரிட்டி கேர்ள் கூட. அதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது மனோரமா. ஹலோ, ஹாய், பை பை. அதுக்குள்ள அடுத்த ஸ்டேஷன் எப்படிதான் வந்துச்சுன்னு தெரியல. யாரு செயினை பிடிச்சி இழுத்து ட்ரெயினை நிறுத்த சொல்லி கத்தவும் இல்லையே. இந்த பார் லாவண்யா, மறுபடியும் சின்ன வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். உன்னை சின்ன கல்யாணம் பண்ணிக்குவானா இல்லையான்னு அப்புறமா தான் முடிவு செய்யணும். அத்தம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு சாயந்தரம் நாம ஒரு பூஜை அரேஞ்ச் பண்ணலாம். அதெல்லாம் எதுவும் தேவையில்லை மனோரமா. முதல்ல பூஜை அறையை நான் சுத்தம் செஞ்சு வைக்கணும். அந்த வேலையை பண்றதுக்கு தான் மிஸ் லாவண்யா இருக்காங்களே. ஆமாங்க பாட்டி. லட்சுமி விஷயத்துல நீ செஞ்சது எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் உன் மேல எப்படி நம்பிக்கை வரும்? அந்த வேலையை பண்ணது அந்த கிழிஞ்ச போட வந்து. சரி, நீ வேலையை ஆரம்பிக்கலாம்.
நான் அப்புறமா வந்து பார்க்கறேன். இன்னொரு விஷயம், கொஞ்சம் ஜாக்கிரதையா வேலை செய். ஸ்ருதி அக்கா எங்க தேடியும் தேங்காய் கிடைக்கலக்கா. போய் பாருமா, நான் அங்கதான் எடுத்து வச்சேன். என்ன பொண்ணு இவ, இது வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் பண்ணிக்கிட்டு இருந்தா, இப்போ மறதிங்கிற வியாதி இவளுக்கு வந்து ஒட்டிக்கிச்சா? என்ன ஸ்ருதி இது? ஒரு சில நேரங்கள்ல ஒரு பொருளை நாம உலகம் முழுக்க போய் தேடுவோம், ஆனா அந்த பொருள் நம்ம கையில தான் இருக்கும் இல்லையா? நான் வரேன் பிரியா. சரி. நம்ம கிட்டே இருக்குமா? எனக்கு திரும்ப திரும்ப ஏன் அதே ஞாபகமா இருக்கு? எனக்கு ஞாபகம் வந்தாலும் ஏன் அது என்ன ஹர்ட் பண்ணுது? ஓஃபோ, இந்த பிளான்ட் இது ஏன் இங்க இருக்கா? இது இருக்க வேண்டிய இடம் சன்லைட் தானே. I'll take you to the sunlight. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா இந்தாங்க காட்டி. ஸ்ருதி, டீ கப் எங்க போச்சு? ஸ்ருதி, இதுல இருந்த டீ எங்க? என்ன டீ கப் எங்க போச்சு? இதுல தானே வச்சிருந்தேன். அக்கா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? சொல்லு ஸ்ருதி, நீ இப்ப என்ன கேட்கணும்? ஏதாவது பிரச்சனையா? இல்ல இல்ல, பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல. அது வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, அவளை பத்தி உங்ககிட்ட கேட்கணும். அது வந்து என்னன்னாக்கா, இப்பெல்லாம் அவ எப்பவும் ஒரு மாதிரியாவே இருக்கா. அவளுக்கு என்னென்னமோ தோணுதுன்னு சொன்னா. ஒரு மாதிரியா இருக்கா? என்னென்னமோ தோணுது. ஸ்ருதி, இப்போ நீ ஒரு ஃப்ரெண்ட பத்தி பேசுறியா இல்ல ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ பத்தி பேசுறியா? ஐயோ அக்கா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அது அவ திடீர்னு ஒருத்தங்களை பார்த்து சிரிக்கிறாளாம். அப்புறம் அவரை பார்க்கும்போது அழணும்னு தோணுதா, அழ ஆரம்பிச்சிடுறாளாம். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்க்கா? நான் உங்களுக்கு சொல்றேன் ஸ்ருதி. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. அது என்ன வழின்னு சொல்லுங்க ஷாம். ஒரு டெஸ்ட் இருக்கு, அதை செஞ்சுக்க சொல்லுங்க. டெஸ்டா? உங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்லுங்க, நல்லா கவனிக்க சொல்லுங்க. அந்த ஆள் பக்கத்துல போகும்போதெல்லாம் அவங்களோட இதய துடிப்பு அதிகமாக தானே பார்க்க சொல்லுங்க. அப்படின்னா அவங்க பக்கத்துல வந்ததும் அப்படித்தானே? ஆனா கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் நடந்ததுன்னா அவங்க அந்த ஆள் பக்கத்துல போனதும் அவங்களோட இதய துடிப்பு அதிகமாச்சுன்னு சொன்னா ஏதோ ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம். அப்படியா? டெஸ்ட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த ஸ்ருதி இருக்காளே, நல்லதுதான். ஸ்ருதி எப்படியோ என்னை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. எல்லாமே இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா ரொம்ப சீக்கிரத்துல ஸ்ருதி காதலை பத்தி புரிஞ்சுக்குவா. டீ ரெடி. சுட சுட டீ கொண்டு வந்துட்டீங்களா? தேங்க்யூ சோ மச்க்கா. அஜய், சின்ன மறுபடியும் லாவண்யா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது என்னால நம்பவே முடியல. ஆமாக்கா, அண்ணா அவங்கள நேர்ல போய் கூட்டிட்டு வருவாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலக்கா. இதுக்கு பேர் தான் லவ்வாங்க. உண்மையான காதல் ஒருவேளை இருக்கலாம், ஒருவேளை இப்படி நடக்கலாம். நாளைக்கு லாவண்யாவை கல்யாணம் பண்ணலாம். அப்படின்னா இது ஒரு பெரிய அற்புதம்னு தான் சொல்லணும். சரி அக்கா, இப்போ ஒரு விஷயம் சொல்லுங்க. இப்பெல்லாம் அண்ணன் இப்பெல்லாம் சின்ன நடந்துக்கிற விதம் நான் அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. நீ இப்ப உண்மையான காதல் அப்படின்னு சொன்னியே, ஒருவேளை அதனால கூட சின்ன இப்படி எல்லாம் நடந்துக்கலாம் இல்லையா? இல்ல அது இருக்கட்டும்.
அஜய் தம்பி, எனக்கு ஒரு விஷயத்த மட்டும் சொல்ல. உன்னோட அந்த கனவு காதலி எப்படி இருக்காங்க? ஆ, 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 அக்கா அது வந்து எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் இப்ப வந்துடுறேன். எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, உட்காரு. இந்த வீட்ல இப்போதைக்கு ஒரு சின்னாவி ரொம்ப அதிகம், சரியா? நீ இப்ப டீ குடி, நான் கிளம்புறேன். ஓகே. ஹலோ, ஹாய், பாய் பாய். ரொம்ப கஷ்டப்பட்டு நீ இந்த பூஜாரிய சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் மிஸ் லாவண்யா. அதோ இந்த ஒயிட் கலர் பவுடரை நான் இங்க வச்சிருக்கேன். அப்புறம் அந்த ரெட் கலர் பவுடரை இங்க வச்சிருக்கேன். +2 பாயிண்ட்ஸ். இன்னும் எத்தனை கலர் பவுடர் இங்க இருக்கு பாட்டி? இவ்வளவு நேரம் இதை பவுடர்னு சொன்னீல்ல, இது பவுடர் கிடையாது, இது விபூதி. அப்புறம் இதை குங்குமம்னு சொல்லுவாங்க. -1 பாயிண்ட். ஆமா, பன்னீர் எங்க போச்சு? இதோ. இல்ல இது. ஐயோ, அவங்க கேக்குறது ரோஸ் வாட்டர். இங்கிலீஷ்ல கேட்டா கூட புரியலன்னா எப்படி? அது எவ்ரிடே பயன்படுத்துற ரோஸ் வாட்டர். ஓ, அது வந்து பாட்டி, அது கொண்டு போய் நான் என் பெட்ரூம்ல வச்சிருக்கேன். ஆக்சுவலி டார்க் சர்க்கிள்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். -5 பாயிண்ட்ஸ். உடனே போ, இந்த நிமிஷமே போய் அதை கொண்டு வா. உடனே போ லாவண்யா. சரிங்க பாட்டி, நான் உடனே கொண்டு வரேன். உங்க டார்க் சர்க்கிள்ஸ்க்கும் அது வேணுமா? நான் உடனே கொண்டு வந்து கொடுத்துடுறேன். அட, இங்கிருந்த துளசி செடி எங்க போச்சு?